ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு தெரிஞ்ச ஜாதகர், அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி இல்லை. திருமணம் நிகழ்ந்ததுலேருந்தே பிரச்சனை. ஒரு 3-4 மாதத்திற்குள்ளேயே அது முடிவுற்று அவங்க பிரிவினை ஆயிடுச்சு. அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம வாங்கி ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு கேட்டோம், உங்களுக்கு திருமணம் வரனை தேர்வு செய்தது உங்களுடைய தாயாரா அப்படின்னு கேட்டோம். ஆமாம், அவங்க தான் தெரிஞ்ச இடத்துல பொண்ணு இருக்குது, எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பொதுவாகவே அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையில் படித்தவங்க எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவங்களுடைய தாயார் அந்த வரனை தேர்வு செய்யக்கூடாதுன்ற விதி இருக்குது. இது பண்ணினாங்கன்னா அது எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஏன்னா அதோடைய விதிகள்லாம் உள்ளே அப்படி தான் இருக்கும். இந்த ஜோதிடத்தில் அதை பார்க்கும்பொழுது அதோட தன்மைகள் அப்படி தான் இருக்கும். ஆனால் பொது வெளியில் அது எப்படி இருக்குன்னா, பெற்றோர்கள் தானே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா இது கேட்குறப்போ அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இது யார் பண்ணால் சாதகமாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஜாதகர். இப்போ உடனே அது பெண் ஆர் ஆண் யாரானாலும் இருக்கட்டும், அவங்களுடைய தந்தை ஆர் தந்தை வழி சார்ந்த உறவுகள் அந்த வரனை பார்த்தாங்கன்னா சாதகமாக இருக்கும். சில இடத்துல அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா தந்தை வழி உறவுகள் பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பார்த்தா தான் வரும். சில இடத்துல மூத்தவர்கள், அண்ணன், அக்கா, அவங்க இந்த மாதிரி உறவுகள் இருக்கவங்களும் பார்க்கலாம். தாயார் டைரெக்டாக அதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்ற ஒரு விதி இருக்குது. இது எல்லா ஜாதகங்களுக்கும் ரொம்ப தீவிரமாக வேலை செய்யுமா அப்படின்னா, சில ஜாதகங்களுக்கு அது ரொம்ப தீவிரமாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தீவிரமாக தான் இருக்கும். அது இப்போ அந்த மாதிரி ஒரு ஜாதகம் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த இடத்துல நிகழ்வுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால தான் பொதுவாக தாய் வரனை, இந்த வரனை நீ பாரு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்க்குறோம், இந்த ஜாதகர் பிறந்தது மிதுன லக்னம், ஜனன லக்னம், மிதுன லக்னம். திருமணம் ஆகிறப்ப அவங்களுக்கு அட்சய லக்னம், கன்னி அட்சய லக்னம், உத்திரம் 4. இது உத்திரம் 4 அப்படின்னா திருமணத்துக்கான காலம் அப்படின்றது தெரியும். இந்த காலகட்டத்தில் 7ஆம் அதிபதி, கன்னிக்கு 7ஆம் அதிபதி, மீன வீட்டின் அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் கும்பராசியில் இருக்கார். இப்போ 7ஆம் அதிபதி 6ல் இருக்கார் அப்படின்றப்ப நமக்கு இது எதிர்பார்த்த தன்மையில் இல்லை அப்படின்றது தெரியும். நம்ம ஏன் தாயார் இங்கே முன்னெடுத்ததை செஞ்சனால பிரச்சனையாச்சு அப்படின்னா, கன்னி வீட்டுக்கு 4ஆம் அதிபதி தான் தாயை குறிக்கக்கூடிய அதிபதி. இப்போ கன்னி வீட்டுக்கு 4ஆம் வீடு அப்படின்றது தனுசு வீடு ஆகும். அப்போ தனுசின் அதிபதியும் குரு பகவான் தான். இவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஒரு நிகழ்வுலேயே சொல்லிடலாம். 4ஆம் அதிபதியும் 6ல் இருக்கார், 7ஆம் அதிபதியும் 6ல் இருக்கார், ரெண்டுமே குரு பகவான் தான். அப்போ இந்த காலகட்டங்களில் தாயின் மூலம், மனைவியின் மூலம் ஒரு பிரச்சனையை அனுபவிக்கணும் அப்படின்றது தான் நிகழ்வு. அப்போ இதைத்தான் இந்த இடத்துல தாய் இந்த இடத்துல தலையிட்டதுனால தான் இந்த நிகழ்வு இன்னும் அதீதமாக போயிடுச்சுன்றது நம்ம சொல்ல முடியும். இப்போ திருமணம் ஆனவங்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இந்த ஜாதகருடைய தாய் உள்ள இன்வால்வ் ஆகுதுன்றதே பாசிட்டிவாக இருக்காது. அப்போ இந்த இடத்துல அந்த நிகழ்வு இருக்குது. கூடுமான வரை அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அதீதமாக இருக்கக்கூடிய தன்மைகள். இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்கிறவர் கன்னி வீட்டுக்கு 7ஆம் இடமாகிய மீனத்தில் இருக்கார். அப்போ அந்த திடீர் நிகழ்வுகள் அங்கே இருக்குன்றது இது குறிகாட்டுது. அப்போ இதுவே இவருடைய வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த மாதிரி திருமண வாழ்க்கை இருக்காது. அப்போ இவர் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்றது ஒரு புரிதலுக்கு தான் நம்ம ஜோதிடம் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஏன்னா எல்லா கட்டத்தையுமே ஜோதிடம் நீங்கள் பலன் பார்த்துட முடியாது. எப்படி நமக்கு முன்ன காலத்துலலாம் படிப்பு அப்படின்றது நிறையா பேர்த்துக்கு இருக்காது. அப்போ நமக்கு ஒரு லெட்டர் வருது அப்படின்னா நம்ம ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட போய் ஒரு தடவை கேட்கலாம். நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வர லெட்டர்லாம் நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ நீங்களே அது அடிப்படை தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நமக்கு இப்படி இருக்குது, நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகணும், கொஞ்சம் பொறுமையாக போகணுன்றது தெரிஞ்சிடும். அப்போ அது தெரியும் பொழுது இந்த நிகழ்வு, திடீர் நிகழ்வு, இந்த கடினமான காலகட்டங்களில் நம்ம பொறுமையாக போகிறதன் மூலமாகவே கடந்துடலாம். இதனால தான் ஜோதிடம் அப்படின்றது நமக்கு இருட்டில் இருக்கிற நமக்கு ஒரு வெளிச்சம் காட்டக்கூடிய ஞான ஒளி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.